பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் ஒரு ஆரோக்கியமான அரசியலை தமிழகத்தில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இன்றிருக்கும் சூழ்நிலையில் மரியாதைக்குரிய முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் கவர்னரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறேன். திருமதி சசிகலா அவர்கள் சந்திக்க போகிறார்கள் என்றும் கேள்விப்படுகிறோம். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள்? சுதந்திரமாக இருக்கிறார்களா, சுதந்திரம் இல்லாத நிலையில் இருக்கிறார்களா என்று யாருக்கும் ஒரு தெளிவற்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பெற்ற வெற்றி இது. அவர்களின் கடுமையான உழைப்பினால் பெற்ற வெற்றி இது. இந்த வெற்றியை பங்கு போடுவதற்கு இத்தகைய குழப்பங்கள் நீடித்து கொண்டிருப்பது நமக்கு மனவேதனையை அளிக்கிறது. அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இல்லத்திற்கு என்று ஒருவர், களத்திற்கு என்று ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர்கள் பணிகளை அவர் ஆற்றிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று எல்லோருமே களத்திற்கு வந்து களங்கத்தை விளைவித்துக் கொண்டிருப்பது மிகுந்த மனவேதனையாக இருக்கிறது. டெல்லி மட்டுமல்ல, உலகமே தமிழகத்தில் உள்ள குழப்பத்தை பார்த்து பார்த்து வியந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஒரு தெளிவான நிலை வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து. கவர்னர் அவர்கள் அவசரப்படாமல் இருக்கிற சூழ்நிலையை தெளிவாக உணர்ந்து இன்று ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருப்பவர்களெல்லாம் முழுமையான சுதந்திரத்தோடு ஆதரவு தெரிவிக்கிறார்களா, கட்டாயப்படுத்தப்படுகிறார்களா என்பதையும் தீர விசாரிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஏனென்றால் ஒரு முதல்வர் அவர்களே தாங்கள் தாக்கப்பட்டோம் என்றும் கட்டாயப்படுத்தப்பட்டோம் என்றும் பயமுறுத்தப்பட்டோம் என்றும் வெளியே வந்து வாக்குகள் சொல்வது, வார்த்தைகள் சொல்வது தமிழக அரசியலுக்கு ஆரோக்கியமானது ஆக இருக்க முடியாது. அதனால் எதிர்த்தரப்பான திருமதி சசிகலா அவர்கள் இத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு நிலை என்ன, ஏன் இத்தகைய குற்றச்சாட்டுகள் வருகிறது, சட்டமன்ற உறுப்பினர்களும் சுதந்திரமாக செயல்படுகிறார்களா என்பதை தமிழக மக்களுக்கு வலியுறுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறார் என்பது எனது கருத்து. குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்த பின்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக அவர்கள் நடமாடி, சுதந்திரமாக சிந்தித்து, சுதந்திரமாக அவர்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொண்டு, சுதந்திரமாக அவர்கள் வாக்களிக்கும் அளவிற்கு நிலை வரும் பொழுது சட்டமன்றம் நிச்சயமாக கூட்டப்பட வேண்டும். யாருக்கு பலம் இருக்கிறது என்பதை தெளிவாக நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அத்தனை பேரின் ஆசை. ஆனால் எல்லா குழப்பங்களும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதும் நமது ஆசையாக இருக்கிறது. சில வழக்குகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் வழக்கமாக ஒரு முதல்வர் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் நிலையானதாக இருக்குமா? எண்ணிக்கை இருந்தாலும் ஒருவரிடம் எண்ணிக்கை இருக்கிறது, ஒருவரிடம் மக்களின் எண்ணங்கள் இருக்கிறது. ஆக இவற்றையெல்லாம் பார்த்து தமிழக மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் எண்ணம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் மக்களோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு எது தேவையோ அதை பாரதிய ஜனதா கட்சி செய்யும். இன்று கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மக்களுக்கான பல நல்ல திட்டங்களுக்காகத்தான் நான் டெல்லி சென்று வருகிறேன். பல நல்ல திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கு, இன்னொன்று ஏதோ மக்களுக்கு சேவை செய்வதற்காக முதல்வர் பதவியா, இல்லை என்றால் ஆட்சி அதிகாரத்தை